அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தடையை மீறி பாமகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி போராட்டம் நடத்திய பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியே பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி பாமக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. வழக்கறிஞர் கே. பாலு நீதிபதி வேல்முருகன் முன்பாக ஆஜராகி இந்த அவசர முறையீடை செய்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வல்லூர் கோட்டத்தில் இன்று போராட்டமானது நடைபெற இருந்தது. ஏற்கனவே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக, மாணவர் இயக்கங்கள் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திற்குமே சென்னை காவல்துறையிலிருந்து அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. பின்னர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்யும் நபர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்து பின்னர் மாலையில் போலீசார் அவர்களை விடுவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை வள்ளுவர் கோட்ட பகுதியில் பாமக கட்சி சார்பில் சௌமியா அன்புமணி தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் போராட்டம் நடத்த இருப்பதாக கூறி சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையிடம் மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினர் வழக்கம் போல் அனுமதி வழங்காமல் மறுத்திருந்தார்கள். அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு மட்டும் வள்ளூர் கோட்டம் பகுதியில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி பாமக கட்சி சார்பில் வழக்கறிஞர் பாலு நீதிபதி வேல்முருகன் முன்பாக அவசர முறையீடு செய்தார். ஆனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் நாம் வெட்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை அனைவருமே அரசியலாக்கி வருகிறார்கள் என்றும் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் ஏற்கனவே தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. மேலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்படக்கூடிய விஷயம் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.